ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்னைக்கு வீடியோவில் ஒரு டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான பச்சை பயிரை யூஸ் பண்ணி நார்த் இந்தியாவில் ரொம்பவே ஃபேமஸான கிரீன் மூங் தால் தட்கா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு பச்சை பயிரை வாங்கி ஒரு 4 மணி நேரம் சோக் பண்ணி குக்கரில் ஒரு 4லேருந்து 5 விசில் விட்டு எடுத்து வச்சுருங்க. அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் எண்ணெயை ஊற்றி கொஞ்சம் சீரகம், பச்சை மிளகாய், சாப் பண்ண பூண்டு, இஞ்சி இதெல்லாம் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணுங்க. இது நல்லா ரோஸ்ட் ஆன பிறகு 2 காஞ்ச மிளகாய், நீட்டு காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டுங்க. அப்புறம் ஒரு முழு பெரிய வெங்காயம் இதையும் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணுங்க. தக்காளி ஒரு மீடியம் சைஸான தக்காளியாக இருந்தால் ஒரு 1.5 தக்காளி போட்டுங்க. போட்டு அது நல்லா வதங்கின உடனே கொஞ்சம் மஞ்சள் தூள், கொஞ்சம் தாராளமாக தனியாத்தூள், கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் சீரக பொடி இதெல்லாம் சேர்த்து ரோஸ்ட் பண்ணி கொஞ்சம் தண்ணி சேர்த்து அது ரா ஃப்ளேவர் போகிற அளவுக்கு நல்லா குக் பண்ணுங்க. உங்களுக்கு தால்லேயே தண்ணி இருந்தால் கூட அந்த தண்ணி எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அந்த வேக வச்சிருக்க பச்சை பயிறு இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஃபைனலாக பட்டர் அண்ட் கீ சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா ஒரு டேஸ்டியான பச்சை பயிறு தால் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் கிட்ஸ் கொடுக்குறீங்க இல்லை ஆஃபீஸ்க்கு லஞ்ச் பாக்ஸ் எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா இந்த பச்சை பயிருக்கு ஈக்குவல் குவான்டிட்டி ரைஸை ஆட் பண்ணி பச்சரிசியை ஆட் பண்ணி குக்கரில் சேம் இதே மெத்தடில் குழச்சி இதே இன்க்ரீடியன்ஸை யூஸ் பண்ணி குக் பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும். ஃபைனலாக கொத்தமல்லி போட மறந்துடாதீங்க. அவ்வளோதாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.